அவருடைய காலைகளில் ஊறி அந்த புதிய ஆண்டிலே புதிய ஆண்டிலே முதல் முறையாக கொண்டு வந்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருக்கும் அதோட இயேசு நாமத்தினாலே தான் நல்வாழ்த்துகிறது இல்லையா? கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனை கர்த்தர் ஒவ்வொருவரும் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர்கள் பிடித்து கொண்ட அந்த வாக்குத்தத்தை ஒரு வார்த்தைகளும் தவறு விழப்படாதபடி தேவனை கர்த்தர் இந்த வருடம் முழுவதுமாய் கண்மணிக்குள் பாதுகாத்து அது இல்லையா? கேட்கலாமா? கேட்கலாமா? இந்த வருடத்துக்கு வாக்குத்தத்தம் என்ன? இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் அட்டை கொடுத்தாரா? வேறனியா 31 தெரியாதா? தெரியாத அடியா பாயா அவ்வளவுதானே கேட்ட? எனக்கு தெரியாதா? சரி, அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்களா? நீங்க சொல்லுங்க. ஜனவரி என்ன பேசணும்? வாக்குத்தத்தம் என்னது? அவையின் வாக்குத்தத்தம் எதை கொண்டு நிரப்பினார்? வாக்குத்தத்தத்தினால் என்ன வார்த்தை கொடுத்தார்? இதுதான் நம்முடைய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடி தடையாய் இருப்பதே அதுதான். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்பது காலையில் நமக்கு கொடுக்கிற அந்த 1ஆம் தேதி கொடுக்கிற வாக்குத்தத்தம் அந்த வருடம் ஃபுல்லாவே ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தை வைத்து நம்ம என்ன பண்ணா ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க தான் தேவனை கர்த்தர் நம்மள வழிவாசலை நமக்காக திறந்து கொடுக்க தேவன் மலமேலுவராக. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இல்லையா வார்த்தை சொல்ல நான் அவர்கள் அந்த வார்த்தை நம்ம சொல்ற அவர்கள் துக்கத்தை நம்முடைய துக்கத்தை எப்ப மாற்றாரு நமக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா? அதாவது பேங்க் ஃபுல்லா பணம் இருக்கு, அவங்க மனது என்ன பண்ற ஏடிஎம் கார்டை கொடுத்து போய் உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்க போனா என்ன பண்ணணும்? அந்த பின் நம்பர் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லையா? அந்த பின் நம்பர் தான் அது, அந்த பாஸ்வேர்டு தான் அது. அது இல்லையா? அந்த பாஸ்வேர்டை நாம் தெரிந்து கொள்ளாட்ட அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்து கொள்ள ஒரு நாளும் முடியாது. அது இல்லையா? நான் அவர் சந்தோஷத்தை இன்னும் ஒரு அருமையான வார்த்தை. அது இல்லையா? எரேமியா என்ற அறைகளில் இருந்து இல்லையா? எரேமியா என்ற அந்த லாக்கர்ல இருந்து அந்த வார்த்தை நமக்காக புறப்பட்டு வந்திருக்கிறது. அது இல்லையா? அந்த வார்த்தையை நாம் என்ன பிடித்துக் கொள்ள வேண்டும். அது இல்லையா? நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீக்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஒரு அருமையான வார்த்தை இல்லையா? இல்லையா? ஒவ்வொரு 2 விதமான சந்தோஷங்கள் வருகிறது. அது இல்லையா? நம்மை தேற்றுகிறதா இருக்கு. 2 விதமான, ஒரு இடத்துல துக்கத்தை நீக்கிறேன்னு சொல்றாரு, ஒரு இடத்துல சஞ்சலத்தை நீக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? துக்கத்துக்கும் சஞ்சலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுப்பதற்கும் சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுப்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு இல்லையா? இல்லையா? அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பண்ண பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் பிடித்துக் கொள்ளும் போது அந்த வார்த்தை நமக்குள் நிறைவேறும். ஆண்டவராகி இந்த ஒரு 3 விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களின்படி நாம் ஜெபிக்கிற போது அந்த வாக்குத்தத்தம்லாம் நம்மள் இறங்கி ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நம் நாட்களில் ஏற்பட்ட சந்தோஷம், நாட்டில் இருக்கிற துக்கங்கள், நாட்டில் ஏற்பட்ட சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் தவிப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு சந்தோஷமும் ஆனந்த மகிழ்ச்சியும் தர தேவன் வல்லமையுள்ள வராங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? சங்கீதம் 147. அல்லேலூயா. 147 14 15. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. அல்லேலூயா. அவர் தமது வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது என்று சொல்லப்படுகிறது. இல்லையா? தீவிரமாய் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி பூமியின் மேல் இறங்கும்போது அது தீவிரமாய் சென்று செயல்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எப்பொழுது நாம் அவருக்காக காத்திருக்கிற பொழுது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் யார் மேல் வருகிறது? 41 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருப்பவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாரெல்லாம் பிரியமாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லப்படுகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்காக தான் இல்லையா? தகப்பனுடைய சொத்து யாருக்கு?
பிள்ளைகளுக்கு இல்லையா மத்தவங்களுக்கு கொடுப்பாரு அவரு கொடுக்க மாட்டாரு இல்லையா? தன் பிள்ளைகளுக்கு போக கிறிஸ்டியர் இருக்கின்ற மற்றவர்களுக்கு அவர்கள் நம்ம கொடுக்கிறவர். அது போல எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்காக வைத்திருக்கிறார் இல்லையா? நாம் அவரை தகப்பன் என்று விசுவாசிக்கிற போது, தகப்பன் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்கிற போது அந்த நன்மைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக இல்லையா அவர் மேல் பிரியமாயிருக்க அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறார் இல்லையா? அப்போ அந்த வார்த்தை தீவிரமாய் செல்கிறது என்று சொல்வார். தாவீது கூட சொல்றான், எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். சங்கீதக்காரன் சொல்றான், எத்தனை இடங்கள்ல சொல்றான் இல்லையா? சங்கீதக்காரன் எத்தனை இடங்கள்ல சொல்றான்? எத்தனை இடங்கள்ல பார்த்தோம்னா சங்கீதம் 29:19 சொல்றான், 32:27 சொல்றான் இல்லையா? சங்கீதம் 41:13 சொல்றான், 71:12 சொல்றான், எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்றால் இல்லையா? 69:12 சொல்றான், தீவிரமா எனக்கு செவி கொடுத்தருளும். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ தீவிரமாய் செவி கொடுத்தருளும். அல்லேலூயா. என்னிடத்தில் தீவிரமா இறங்கி வரும் என்று அல்லேலூயா 141 சொல்ற 75 சொல்ற அல்லேலூயா. தீவிரமா எனக்கு உத்தரவுகளை செய்யும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தீவிரமா நம்ம தேவனுடைய வார்த்தைகள் கூட பூமியின் மேல் இறங்குகிற போது அந்த வார்த்தை எப்படியா இருக்கிறது? தீவிரமா இறங்குகிறது என்றார். யோபு கூட சொல்றான் ஒரு இடத்துல, யோபு 9:25 வருஷமா என்னுடைய நாட்கள் எப்படி போகிறதா? என்னுடைய நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் செல்கிறது என்று சொன்னார் இல்லையா? 9:25 என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் இருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும் என்று சொல்லப்படுகிறார் இல்லையா? யோபு சொல்றான், அவனுடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கிறது என்பது அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் அதி தீவிரமாய் செல்கிறதா இல்லையா? அதாவது ஒருவன் நல்ல சந்தோஷத்தோடு நல்ல செல்வாக்கோடு அநேகருடைய ஃப்ரெண்ட்ஷிப்போடு நல்லா ஜாலியா இருந்தாலும் அவருடைய நாட்கள் எப்படி போகும் பார்த்தீங்கன்னா, ஒரு வருடம் எப்படி போகும்? ஒரு நாளை போல கழிஞ்சு போகும் இல்லையா? ஒரு வருடம் எப்படி போகும்? இப்பதான் வருஷம் 13 பிறந்தது, அவசியம் 14 வந்து. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு பிஸி. ஏன்னா கை நிறைய பணம் நைட்டு டே என்று சொன்ன எல்லாருலயும் சுற்றி திரிந்து தேவையற்ற காரியங்களை ஈடுபட்டவனா அவன் சந்தோஷ இன்பமயமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஈடுபட்டவன் என்ன பண்றான்? அந்த நாட்களை சந்தோஷமாக கழிக்கிற போது அந்த ஒரு வருடம் என்பது ஒரு நாளை போல கழிந்து போகிறது அல்லேலூயா. ஆனால் துக்கத்தில் இருப்பவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒரு நாள் வந்து ஒரு வருஷத்தை கடந்து போகிறது போல இருக்கான். அப்படியாப்பட்ட சொல்றான். அப்போ யோபு கூட அநேக துக்கத்தில் இருக்கான். தன்னுடைய பொருள் இல்லையா, தன் குடும்பத்தை எல்லாவற்றையும் இழந்த நிலையில் அவன் சொல்லுகிறான், என்ன பண்றது? என்னுடைய நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறது. அப்போ ஒரு அஞ்சற்காரர் எப்படி போவான்? வேகமாய் ஓடுகிறவனா இருக்கான். அவர் காலத்துல ஓடினோம்னா குதிரையில ஓடி இருக்கலாம் இல்லையா? இப்ப வந்து நாடு விட்டு நாடு மெசேஜ் அனுப்பிச்சாலும் என்ன, இப்ப போன் பண்ணா 10 நிமிஷத்துல போய் சேர்ந்துச்சு இல்லையா? ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரி இல்ல, குதிரைகளோ கழுதைகள் மேலோ இல்லையா அந்த மாதிரியான ஸ்பீடான இல்ல புறாக்கள் மூலமும் மெசேஜ் அனுப்புவாங்க இல்லையா? அல்லேலூயா. அந்த நிலையில் சொல்றாங்க, என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகிறது என்று. அல்லேலூயா. அப்போ தேவனை நம்பி இருக்கிற போது, தேவன் காலத்தில் இருக்கிற போது நாட்கள் தீவிரமாய் போனாலும் அது எப்படி நன்மை தேர்வாய் முடியும். அல்லேலூயா. இவன் எப்படியா படுகிறான்? இவன் அநேக துக்கத்தில் அநேக துன்பத்தில் எல்லாவற்றையும் இழந்தவனாய் இல்லையா? அல்லேலூயா. தேவனால் சோதிக்கப்படுகிறவனாய், சாத்தானால் வந்திக்கப்படுகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்? அல்லேலூயா. நம்மளுடைய நாட்கள் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம வழங்குகிறார்கள். தேவனுடைய வார்த்தை நம்ம வருகிற போது எல்லாவற்றையும் புடமிட்டு தேவன் பார்க்க வல்லவராக இருக்கார் இல்லையா? அப்ப தேவனுடைய வார்த்தைகள் பூமியின் மேல் இறங்குகிறது, அந்த வார்த்தை தீவிரமாய் செல்கிறது என்று சொல்லப்படுகிறார் இல்லையா? திருப்பி 147:15 அவர் வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய தொழில் மகா தீவிரமாய் செல்கிறது அல்லேலூயா. அப்போ தேவன் பூமியின் மேல் அனுப்பப்படுகிற வார்த்தை எப்படி வீணான வார்த்தைகளா இருக்குமா அல்லேலூயா? அவர் எதற்காக அனுப்புகிறார் அந்த வார்த்தை? 8:55 அவருடைய வார்த்தையானது வெறுமை 55:10 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் 10 பிரகடனம்
அவ்விடத்தில் திரும்பாமல் பூமியை நனைத்து அதை நிரம்பி விளையும்படி செய்து விளைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அல்லேலூயா, கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது பெருமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பூமியில அந்த மழையானது இறங்குகிற போது என்ன பண்ணுது? அதை காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக செய்து முடிக்கிறாள். இல்லையா? விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிற நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. அப்போ பூமி எதற்காக நம்முடைய தாகத்தை தணிக்கிறதுக்கு வருகிறது? அல்லேலூயா. எத்தனை விதமான காரியங்களை செய்வதற்காக வருகிறது. அந்த வார்த்தை, அந்த பூமியானது, மழையானது எப்படியா எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு திருப்பி ஆவியாய் நீராவிய வானத்துக்கு ஏறி போகிறதோ அது போல தேவனுடைய வார்த்தைகள் எப்படியா இருக்கும்? எப்படியா இருக்கும்? அவர் விரும்பினதை என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் எப்படியா இருக்குதா? அது செயலாக மாறி தீவிரமாய் நம்ம மத்தியில் இறங்கி வருகிறது. இல்லையா? அந்த வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து, அல்லேலூயா, நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்க வேண்டும் சொல்லுவார். இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அப்படிதான் இருக்கிறார். இல்லையா? அவர் எதை குறித்து நம்ம மேல் அந்த வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். நம்மை புடமிடுவதற்கு, நம்மை ஆசீர்வதிக்க அனுப்புகிறாரா, நம்மை துக்கப்படுத்துவது அனுப்புகிறாரா? அல்லேலூயா. எதை செய்தாலும் அவர் என்ன பண்றாரு? அனுப்புற காரியம் அது மீண்டும் அது வெறுமையா இந்த வார்த்தை என்பது மனிதர் வார்த்தை எப்படி மனிதரோட எம்எல்ஏ வார்த்தையில எப்படி இருக்கும் செய்யறான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி அவர் என்றும் மாறாதவராக இருக்காள். இல்லையா? உன் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுறா மாற்றுவார். அல்லேலூயா. முதலாவது அதுதான் அவருடைய வேலை. உன்னுடைய எங்கெல்லாம் நாம் துக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. நம்மை கேட்டிருக்கிறவர். அல்லேலூயா. எங்க நேரத்திலாம் நாம் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கோமோ அந்த சஞ்சலத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றுவேன் என்று சொன்னதான். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக் கொள்ளும் போது அந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்மையாக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஏதோ ஒரு வார்த்தை சொன்னோம், ஏதோ அப்ப சொன்னோம், ஏதோ அவங்க அன்னைக்கு நமக்கு நம்மை துதித்தார்கள், நம்மை போட்டுட்டார்கள், நம்மை உயர்த்தினார், நம்ம நாமத்தை மகிமைப்பட்ட அதனாலதான் அன்னைக்கு அந்த வார்த்தை ஏதோ நான் மகிமை நான் நிரப்பினான். இன்றைக்கு நான் அன்னைக்கு சொன்னோம்பா, இன்னைக்கு மாற்றி சொல்றேன்னு சொல்லிட்டு மாற்றி பேசுகிறவர் நம் தேவன் அல்ல. அல்லேலூயா. ஒருபோதும் அவர் மாறாதவர், ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர், நம்ம ஒருபோதும் நம்மை கைவிடாதவர், ஒருபோதும் நம்மை நினையாமல் இருக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. எல்லா நேரங்களும் நம்மை நினைக்கிறவர், எல்லா நேரங்களும் அவர் உள்ள கிரியைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் கொடுக்கிறார் வார்த்தைகளை. அதுக்கு முன்னாடி வருஷமா உமது எல்லைகளில் எல்லாம் சமாதானம். அல்லேலூயா. எல்லைகளிலும் சமாதானம். உச்சிதமான கோதுமைக்காக நம்மை நித்தியாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்களை இந்த வருடம் முழுவதும் யாதவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லைகளில் சமாதானம் உச்சிதமான கோதுமைகளாலும் திருப்தியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் இந்த வருடத்தில் 2014 ஆண்டிலே எல்லாவற்றையும் முற்றிலும் நிறைவேற்ற தேவன் வல்லமை. ஒவ்வொரு குடும்பத்தில் எந்த இடத்துல நாம் சமாதானம் தேர்ந்தெடுக்கிறோமோ, எந்த வேலை தளத்திலே சமாதானம் இருந்தோமா, குடும்பத்திலே சமாதானம் இருந்தோமா, இல்ல சரீரத்தில் வியாதி நாம் சமாதானம் தேர்ந்தோமா, எல்லாவற்றையும் தேவனை கர்த்தர் மாற்றிப்பட இந்த வல்லவராக இருக்கிறாமே. அல்லேலூயா. எந்த இடத்தில் சமாதானம் தேர்ந்தோமோ நம் எல்லைகளில் எல்லாம் நாம் எந்த இடத்தில் கால் வைக்கிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எந்த இடத்தில் போகிறோமோ நமக்கு துன்மார்க்க நமக்கு விரோதியான வீட்டை பார்க்கும் போது அவர்களுக்கு நமக்கு சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் கொடுக்கிற சமாதானம் மனிதன் கொடுக்கிற சமாதானத்துக்கு எப்படியா இருக்கிறது? நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், யோவான் 14:17 சொல்லப்படுகிறது, என்னுடைய சமாதானத்தை யோவான் 14:17 சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன். 27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யாருடைய சமாதானம்? தேவனுடைய சமாதானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சமாதானம். அல்லேலூயா. அவர்கள் இருவரும் எப்படி சமாதானமாக இருக்கிற அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சமாதானம் எப்படியா இருக்கிறது? நான் உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய சமாதானங்கள் எப்படியா இருக்கிறது?
சீர்குலைந்து போய் கொண்டிருக்காங்க இல்லையா? மேலே பேசுகிற போது சமாதானம் சமாதானம் பேசுவாங்க. உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? உதட்டிலே நல்லதெல்லாம் பேசி இருதயத்திலே உள்ளத்திலே வஞ்சனை வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? சொல்லுவாங்களே, மனுஷன் சொல்லுவாங்க இல்லையா, உதட்டளவில் அவங்கள திருச்சி பேசுறாங்க, ஆனால் உள்ளத்தில் அவ்வளவும் விஷத்தன்மை வைத்திருக்கிறார்கள் என்றால் இல்லையா? அவர்கள் பேசுகிற சமாதானமா இருக்குமா? அவர்கள் பேசுகிறது ஆனால் ஆதவத்தில்லை. அதனால ஆதவத்தில்லை, உலக பிரகாரமான சமாதானம் அல்ல. அல்லையா? உலக பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அல்லையா? என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லையா? என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்ல இல்லையா? உலக சமாதானம். எரேமியா 8:15 யோசிக்கலாமா? எரேமியா 8:15. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனமில்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. 8:15. எரேமியா 8:15. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனமில்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. இதோ ஆபத்து. அல்லையா? 6:14 சொன்னார். 6:14. சமாதானம் இல்லாமல் இருந்தும் மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அல்லையா? சமாதானம் இல்லாமல் அந்த இடத்துல சொல்லுவேன், சமாதானத்திற்காக காத்திருந்தும் பிரயோஜனம் இல்லை. அல்லையா? சமாதானத்துக்காக காத்திருந்தும் பிரயோஜனம் இல்லை. அல்லையா? ஆரோக்கியத்தை காத்திருந்தும் ஆபத்து. இந்த இடத்துல சொல்லுவேன், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை எப்படியா கூத்துக்கிறாங்க? மேற்பூச்சாய் கூத்துக்கிறாங்க. இன்றைக்கு அநேக பேர் இருக்காங்க. அல்லையா? அநேக பேர். இது உலகத்திற்கு உலகம் கொடுக்கிற சமாதானம். அல்லையா? உலகத்தில் என்ன பண்ணா எல்லாமே சமாதானம் சமாதானம் கூத்துவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணா போராட்டம் இருக்கும். இன்றைக்கு கூட கணவன் மனைவி வெளியே பார்க்கறது சமாதானம் உள்ள இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம கணவன் மனைவிக்குள்ளே ஆயிரத்தி பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும். அல்லையா? பார்த்துருக்கலாம். அல்லையா? ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க, பேசாம கொள்ளாம இருப்பாங்க. அல்லையா? அது போல சமாதானம் தேவக்கரத்தில் அவருக்கு இருவரும் அமர்கிற போது தேவனை கருத்து நமக்கு சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இல்லையா? என் ஜனத்தின் காயங்களை எப்படி கூத்துறாங்களா? மேற்பூச்சாய் கூத்துகிறார்கள் என்றால் இல்லையா? இப்போ ஒரு அடிப்பட்டோம்னா அடிப்பட்டால் சில பேர் என்ன பண்றாங்க, மேல மட்டும் மருந்துப்பட்ட நிறைய பேர் இருக்காங்கல்ல, மேல மட்டும் மருந்துப்பட்டா மேல ஸ்கின் ஆறிடும். ஆனால் உள்ள இன்ஃபெக்ஷன் வந்துட்டாங்க எப்படி இருக்கும்? ஆறாது. அது இன்னைக்கு நான் ஒரு நாள் என்ன ஆகும்? அது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இது வச்சு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம். இல்லையா? உள்ளுக்குள்ள தீர்வு அந்த நரம்புகளை சீர்படுத்தி எலும்புகளை சீர்படுத்தி அந்த பகுதியை எடுக்கக்கூடிய அந்த பகுதியை வெட்டி எரியக்கூடிய அளவுக்கு என்ன பண்றது? ஆபத்தாய் நேரிடும். இல்லையா? அது போல உலகத்தில் கொடுக்கிற சமாதானம் கூட அப்படியாக இருக்குது. எப்படி இருக்கு? சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று மேற்பூச்சாய் பூச்சி அவர்களுக்கு மேலே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குற இருதயத்தின் அளவில் அவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடாதபடி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பேரு என்னுடைய சமாதானம் உலகத்திற்குரிய சமாதானம் உலகத்திற்கு பிரகாரம் அல்ல. என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்கும்? நித்திய நித்தியமா இருக்கும். அல்லையா? அதை பார்த்தோம்னா 29:12 வாசிக்கலாமா? 29:12. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் இணைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு எதிரான நினைவுகளாக இருக்காங்க. இல்லையா? ஆண்டோடைய நினைவுகள் எப்படியா இருக்கிறது? அந்த அவருடைய நினைவுகள் நமக்கு எதிராக வருகிற நினைவுகள் எல்லாம் தீமைக்கு ஏதுவானதல்ல. அல்லையா? தீமைக்கு ஏதுவானல்ல, சமாதானத்திற்கு எதுவாக இருக்காங்க. இல்லையா? இப்போ சில காரியங்கள் ஆதரவு நமக்கு வந்திக்கிறார், நம்ம சில குடமிடுகிறார். சில காரியங்கள் நமக்கு நம்மை குடமிடுகிறார், சோதிக்கப்படுகிறார், சோதிக்க நம்மை சோதனை காட்டு உட்படுத்துகிறார் சொல்லுகிறார். அன்றைக்கு தீமைக்குள்ளானால் அந்த தீமை என்பது எப்படியா இருக்கிறது? நன்மைக்கு எதுவான காரியங்கள் முடிப்ப சமாதானத்துக்கு அந்த காரியங்கள் முடிப்பதற்கு நமக்கு எதுவா இருக்கிறதாக சொல்லப்படுகிறார். இல்லையா? அப்ப தேவனுடைய வார்த்தைகளை நம்மில் இருக்கிற சமாதானம். இல்லையா? இப்போ சபையில கூட சில பேரை சிக்கிக்கிறார்கள் என்று சொல்லப்படல. சிக்கிக்கலாமல் எப்படியா கண்டிப்பில்லாமல் எப்படி கண்டிக்கிற போது அவர்களுக்கு சமாதான குறைவுகள் ஏற்படும். இல்லையா? இல்லைன்னா சும்மா நம்ம திட்டிக்கிட்டு இருக்காரு, பாஸ் நம்ம சும்மா இது கேட்கிறாரு, அதை கேட்கிறாரு, இதை இந்த மாதிரி திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் எப்படி தேவனுக்குள்ள வார்த்தைகளாய் வருகிறது. நம்மை எப்படியா இருக்கு? நம்மை ஆயத்தப்படுத்துகிறதாக இருக்கும். இல்லையா? இன்றைக்கு நமக்கு நான் திட்டுகிற போது அந்த காரியம் நமக்கு அரிதாய் தோணும், அந்த காரியம் நமக்கு எரிச்சலாய் தோன்றலாம். இல்லையா? ஆண்டவர் பேசுவாரா இல்லை இவரா நம்மளை திட்டாரான்னு கூட சில காரியங்கள் சில நேரங்கள் நமக்கு தோணலாம். ஆனாலும் அதெல்லாம் எப்படி பிதாவாகிய தேவன் தன் பிள்ளைகளை எப்படி கண்டிக்கிறது போல இல்லையா? அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை என்ன
பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு பிரம்பு கட்டாயம் தேவன் சொல்லப்படுகிறது இல்லையா? அல்லேலூயா. பிரம்பு கட்டாயம். அது போல வார்த்தைகள் என்ற பிரம்பு வருகிற போது நாம் என்ன பண்றோம்? அந்த வார்த்தை நமக்கு எதிராக வருகிறது என்று நம் வாழ்க்கை தரத்தை நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம லைஃப் ஸ்டைல என்ன பண்ணா சில நேரங்களில் மாற்றுகிற போது தேவனை கத்த நம்மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. அவர் கிருபைக்காக காத்து இருக்கிற கத்தர் பிரியமா இருக்கிறார் இல்லையா? அவருக்கு பயந்து நடக்கிறவர் மேல என்ன பண்றாரு? அவர் பிரியமா இருக்கார். யாரெல்லாம் பிரியமா இருக்கிறாரோ அவர்கள் மேல தேவனை கத்த என்ன பண்ற சமாதானத்தை வந்து கொண்டு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மார்க் 5:34 வாசிக்கலாமா? மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். அல்லேலூயா. மகளே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. அப்போ அவள் சமாதானத்தை எதிர்க்கிறாள். சரீரத்தில் வேதனை படுகிற பொழுது இல்லையா? அவள் சரீரத்தில் வேதனை உண்டாக்குகிற போது அவள் சமாதானத்தில் இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்போது எந்த நிலையில் அவர் அநேக பிரச்சனைகள், அவர் சரீரத்தில் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள். அல்லேலூயா. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து கூறப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்திரீகளுக்கு தெரியாது அந்த காரியம் என்ன என்பது. அது எத்தனை போராட்டம், எத்தனை வலிமை, எத்தனை விதமான வேதனைகள் என்பது அவர்களுக்கு அனுபவிக்கிறவர்களுக்கு அது தெரியுமா? இல்லையா? அனுபவிக்கிற அந்த பாடுகளை அனுபவிக்கிற ஸ்திரீகளுக்கு அது தெரியுமா? இல்லையா? அந்த அப்படியேப்பட்ட ஸ்திரீ வந்து தேவ சமூகத்தில் இல்லையா? எத்தனையோ விதமான பணம் அவருடைய இருக்கிற எல்லா பணத்தையும் இல்லையா அந்த வியாதி நீங்கும்படியாக எல்லா பணத்தையும் டாக்டர் கிட்ட போய் என்ன பண்ண சொல்ல, இந்த டாக்டர் போ அந்த டாக்டர் போ சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? எத்தனையோ விதமான டாக்டர் கிட்ட போய் பார்த்துருப்பாங்க. பார்த்து தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தாள் இல்லையா? எல்லாவற்றையும் இழந்து அவள் என்ன பண்றான்? அந்த வேதனை நீங்கக்கூடாதபடி சமாதானம் இல்லாமல் இருந்தால் இல்லையா? அப்போது ஒருவர் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கலாம் இல்லையா? நீ போ, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு நாடி போ என்று சொல்லுகிற போது போய் வந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் வருகிற வேலையில் என்ன பண்ற? அநேக ஜனங்கள் சூழப்பட்ட நிலையில் ஆண்டவராக ஏற்றுக்கிறதுபடி பார்க்க முடியுமா? அவரை நாம் தொட முடியுமா? அவர் கரம் நம்ம மேல் பதியுமா என்று அவன் என்ன பண்ண? அநேக துக்கங்கள் பட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த வேலையில் அவன் என்ன பண்றான்? எல்லா நெருக்கத்தை விட்டு எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி அவருடைய வஸ்திரத்தை தொடுகிற போது இல்லையா? அவர் வஸ்திரத்தை தொடுகிற போது அவள் உடனே அவள் சுகமடைந்தாள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? வாசிக்கலாமா? 37 வாசிக்கலாமா? அதுலேயே அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உண்மை. அப்போ என்ன சொல்ற? திரளான ஜனங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? திரளான ஜனங்கள் ஒரு வல்லமையுள்ள தேவன், ஒரு வல்லமையுள்ளவர், அபிஷேகப்பட்ட தேவன், அநேக பிசாசுகளை ஓட்டுகிறவர், அநேகரை குணமாக்குகிறவர் ஒருவர் வருகிறார் என்று நான் கேள்விப்பட்ட போது அந்த பகுதியில் அநேக ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் இல்லையா? அவர் காணும்படி, அவர் வார்த்தைகளை கேட்கும்படியாக, அவர் வார்த்தை கேட்டால் நம்ம சுகமடைகிறோம் என்று, அவர் நேர்பட்டால் நம்ம சுகமடைகிறோம் என்று அவர் சொல்லுகிற போது அநேக ஜனங்கள் வருகிற போது அந்த ஜனத்தில் ஒருவராக என்ன பண்றா? அவரை காண வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவரை வசதி தொட்டாலாவது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம அந்த ஜனத்தின் நெருக்கங்களை எல்லாம் என்ன பண்றவா எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அவள் அந்த வசனத்தை தொடுகிற போது அதுக்கு முன்னாடி வசனம்னா 30 வசனம்னா உடனே இயேசு தம்மிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே கேட்கிறாரு, திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார்? அல்லேலூயா. அவருக்கு தெரியாதா? அவருக்கு ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பெரும்பாடுள்ள ஸ்திரீ இந்த வேலையிலே என் வஸ்திரத்தை என்னை காண வருகிற என் வஸ்திரத்தை தொட்டாலாவது தனக்கு குணமடையுமே என்று ஏக்கத்தோடு வந்து கொண்டிருக்கிறாள் என்று அந்த ஸ்திரீ நினைக்கிற வேலையில இவர் அறிந்திருப்பார்கள் இல்லையா? அறிந்திருப்பார். ஆனாலும் அவர் கேட்கிறாரு, அந்த நெருக்கடியான கூட்டத்தில் இருக்க என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்றால் இல்லையா? அதுக்கு தெரியாதுன்னா ஆண்டவரே இவ்வளவு ஜனங்களை யார் தொட்டிருப்பாங்க உங்க வஸ்திரத்தை? எத்தனை பேர் தொட்டிருப்பாங்களே? எல்லாருமே தொட்டிருப்பாங்க இல்லையா? எல்லாருமே ஆண்டவரை தேடி வரலாம். ஆனால் ஆவியோடு உண்மையோடும் யார் தேடி வராங்களோ அவர்களுக்கு கர்த்தர் பலனை இல்லையா? ஆண்டவரை எல்லாரும் சபைக்கு வரலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளை யார் பெற்றுவார்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் இல்லையா? எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஸ்திரீ பெற்றது நான் அந்த வஸ்திரத்தை தொட்டாலாவது நான் குணமடைவேன் என்ற விசுவாசத்தை தொடுகிற போது அவனுடைய வல்லமை அந்த ஸ்திரீ மேல் படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ மேல் படுகிறது. அப்போ என்ன பண்ற? ஆண்டவர் கேட்கிறார், யார் தொட்டது என்று. ஆனால் ஆண்டவர் தெரியும் ஸ்திரீ தொட்டிருப்பார், இந்த ஸ்திரீ தான் தொட்டிருப்பார் தெரியும். ஆனால் ஏன் கேட்கிறார்? அநேகர் மத்தியில் சாட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறாமே. அல்ல இந்த சாட்சிகளை நம்ம பலப்பான சாட்சிகளை நாம் கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு முன்பாக. அல்லேலூயா.
அநேகருக்கு முன்பாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவருடைய வல்லமை புறப்படும்படியாக நம்ம சாட்சிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சமரியா, இஸ்ரவேல், சமரியா எல்லாரும் சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படியாக நம்ம என்ன பண்ண ஆண்டவரை கருத்து நம்ம மென்மையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுபோல இந்த ஸ்திரீயும் அந்த வசனத்தை சொல்கிற போது நம்ம தன்னுடைய வேதனையெல்லாம் நீங்க சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது அந்த ஸ்திரீ தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவர் தம்மிடத்தில் சம்பவித்ததுனா இதுவரைக்கும் எத்தனை பாடுகளை அனுபவித்த நாம் ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிற போது அந்த பாடுகள் எல்லாம் நின்று போய் அந்த வேதனை நீங்க சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்கின்றது அறிந்த அந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. அல்லேலூயா. அப்போ இந்த மகளுக்கு இப்படியாக ஒரு சமாதானத்தை கொடுக்க. அல்லேலூயா. அதுல 7:50 வசீங்களாமா? லூக்கா 7:50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் ரட்சித்தது. அல்லேலூயா. அந்த ஸ்திரீயை பார்த்தோம். அந்த ஸ்திரீ சரீரத்திலே அநேக வியாதி. அல்லேலூயா. அந்த ஸ்திரீயை பார்த்தோம், சரீரத்தில் அநேக வியாதி. இந்த ஸ்திரீயை பார்த்தோம், அவள் ஆத்மாவிலே பாவம். அல்லேலூயா. பாவப்பட்ட ஸ்திரீ. அல்லேலூயா. அநேக விபச்சார ஸ்திரீயாக சொல்லப்படுற. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ பாவத்தினால் என்ன பண்ற, நிறைந்தவளாய் இருந்தால் அவள் என்ன பண்றாள், தன்னுடைய சம்பாதியத்தில் இருந்து ஒரு தொகையை சேர்த்து வைத்து பரிமள தைலத்தை வாங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையிலே ஊற்றி என்ன பண்றா, அவர் பாதத்தை நான் கண்ணீரால் கழுவி நான் தலைமயிரினால் துடைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. இல்லையா? ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஒவ்வொரு அல்லேலூயா. 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 அப்போ சீமோன் கேட்கிறார், இந்த பாவியான ஸ்திரீயை கூட என்ன பண்றாரு, இவர் பேசுறாரு என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதற்கு அவன் சொல்கிறான், அதற்கு ஆண்டவர் சொல்கிறார் சீமோனை நோக்கி, நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், நீ என் தலையை என்ன பூசவில்லை. அவளோ என்ன பண்றாரு, அவளோ பரிமளம் செலுத்துவார். நீ என் கால்களுக்கு கால்களை கழுவதற்கு தண்ணீர் தரவில்லை. அவளோ தன் கண்ணீரால் என் கால்களை கழுவி கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. நீர் என்ன, நான் வீட்டுக்கு வந்தபோது என்னிடம் முத்தம் செய்யவில்லை. அவளோ முடியாமல் என் பாதத்தில் என் கால்களுக்கு முத்தம் கொடுத்துருக்காள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது ஒரு பெண்ணுக்கு அழகியது அவளுடைய முடி. மகன் நல்லா இருக்க இல்லையா, முடி எப்படியா இருக்கணும், நீட்டா இருக்கணும் சொல்லலாம். அப்படியே அப்போ ரொம்ப ஒரு பெண்ணுக்கு அழகு, பெண்ணுக்கு ஆசைன்னு பார்த்தா அவங்களுக்கு சொத்து இருக்குதோ, சுகம் இருக்குதோ, உடத்துல சரீரம் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் முடி எவ்வளவு நீட்டா இருக்குதோ அவங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிமை. ஏன்னா தேவன் சொல்லி ஆண்டவர் பெண்களுக்கு முடி மகிமையானது. அது இல்லையா, பெண்களுக்கு முடி அதுதான் இல்லையா மகிமையான சொல்லப்பா இல்லையா. அது போல அந்த முடி அந்த மகிமையால அந்த முடியை தலை மயிர் என்ன பண்றா, ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணிக்கிறாள். இல்லையா? இன்னைக்கு கூட எத்தனை பேர் என்ன பண்றாங்க, எங்கெங்கயோ போயிட்டு மகிமையை கொடுக்குற மகிமை கொடுக்கறது என்ன பண்றாங்க, முடியை கொடுத்துட்டு வராங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தன் அழகை அர்ப்பணிக்கிறான். அது இல்லையா, ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்றா, தன் கண்ணீரால் கழுவி அவருடைய பாதத்தில் தன் தலை மயிரால் துடைத்து கொண்டிருக்காங்க சொல்லப்படுகிறது. இல்லையா? அப்படியாய் அவள் செய்கிற போது தன் பாவத்தை தேவ சமூகத்தில் வந்து தன் தாழ்ச்சி அர்ப்பணிக்கிற போது, தன் ஆசை அர்ப்பணிக்கிறா, தன்னை அர்ப்பணிக்கிறா, தன் ஆவி ஆத்மா எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிற போது தேவனை கர்த்தர் என்ன பண்றாங்க, அப்போது அவன் பாவம் நீங்கிறது என்று சொல்லலாம். இல்லையா? சொல்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே சொன்னார் 48 அவரை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சமூகத்தில் வந்து தன்னை அர்ப்பணிக்கிற போது என்ன பண்றார், தன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து சமாதானத்தை உண்டு பண்ணுகிறாள். இல்லையா? பாவங்கள் நமக்கு சமாதானம் எப்போது நமக்கு சந்தோஷங்களா மாறுகிற போது, இல்லையா, நம்முடைய அநேக சந்தோஷங்கள் இருக்கும்போது அது துக்கமாய் மாறுகிற போது எப்படியா இருக்குது, நாம் சமாதானத்தில் இருக்கிறவர்கள் சொல்லியிருக்காங்க. இல்லையா? புலம்பல் 5:17 வருஷம் நான் புலம்பல் 5:17 5:15 அந்த ஜனங்களுடைய எப்படியா இருக்கிற சந்தோஷத்தை துக்கமாய் மாறினது. அல்லேலூயா. அவருடைய சந்தோஷம் துக்கமாய் மாறினது.
துக்கமாய் மாறிட்டு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் இல்லாத போது என்ன பண்ண, அவர் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி ஓடுகிற போது அவருடைய சந்தோஷம் எப்படியா மாறுகிறது? துக்கமாய் மாறினது என்று சொல்லுவேன். ஆனால் தேவ சமூகத்தில் வருகிற நம்முடைய நம்ம துக்கத்தை தேவனை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இது பிரசங்கி 4:1 வருஷம் பார்த்தவங்களோட ஒரு இடத்துல 4:1 அவர்கள் கண்ணீரை கண்டேன், அவர்களுக்கு தேற்றுவார் யாரும் இல்லை. அல்லேலூயா. பிரசங்கி 4:1 நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டு அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுங்குகிறவர்கள் பட்சத்து பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து தேய்கிறவர்களை பார்த்திலும் முன்னமே காரணம் சென்று மறைந்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒடுக்கப்பட்டவர்கள் கண்ணீரை பிரசங்கி காட்டுறான், ஆனால் அவரை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த வருஷத்தில் தேவனை கர்த்தர் நமக்கு ஒன்ற உங்களை தேற்றி, அல்லேலூயா, உங்களுக்கு துக்கத்தை சந்தோஷமா மாற்றி உங்களை தேற்றுகிறார் என்று சொல்வது. யாக்கோபுல வார்த்தை யாக்கோபு 4:9 வருஷம் சொல்லப்படுகிறது. யாக்கோபு 4:9 நீங்கள் துயரப்பட்டு துக்கித்தழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக கிடையாது. அல்லேலூயா. எப்போது தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி ஓடுகிற போது இல்லையா? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி ஓடுகிறது நம்முடைய சந்தோஷம் துக்கமாக மாறுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகுவது கண்ணீரை காணலாம், ஆனால் அவர்களை தேற்றுவதற்கு ஒருவனும் இல்லை. அல்ல தேவனுடைய வார்த்தைகளை விட்டு தேவனுடைய கற்பனைகளை கண்ணீரை விட்டு விலகி ஓடுகிற போது என்ன பண்ற நம்முடைய சந்தோஷம் சஞ்சலமாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக இயேசு இந்த வருடத்தில் வார்த்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களை துக்கம் சந்தோஷமாக உங்களை தேற்றி என்ன பண்றாரு? அவரு உங்கள் சஞ்சலங்களை எல்லாம் தீர்க்க வைக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 33 வருஷம் உங்களை அவர் 33 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்படி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இல்லையா? தேவனை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். அவருடைய கிருபைகளுக்கு பயந்து நடக்கிற தேவனை கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் இல்லையா அவனா சௌக்கியம் சொல்றாரு, இரண்டாவது ஆரோக்கியம் சொல்றாரு. அல்லேலூயா. அப்புறம் நம்மளை குணமாக்கி இல்லையா 3 விதமான வார்த்தைகளை தேவனை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இல்லையா? சௌக்கியம் என்ன எல்லாமே ஒரே வார்த்தையை குறிக்கிறது இல்லையா? எல்லாமே ஒரே வார்த்தையை குறிப்பதாக நமக்கு சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய வார்த்தையில் நம்ம சரித்திர வார்த்தைகளை பார்க்கப்படவில்லை. சௌக்கியம் என்பதும் ஆரோக்கியம் என்பதும் குணம் என்பதும் வெவ்வேறான வார்த்தைகள். ஆமென். அல்லது ஆலோசனை. இல்லையா? சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இல்லையா? வாக்கு கொடுத்து கொண்டிருக்கார். இல்லையா? அந்த வாக்குறுதிகளை கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் கர்த்தர் கிருபைக்கு காத்திருக்கிறது. இந்த வாக்குறுதி பிறக்கும்படியாக. அல்லேலூயா. தேவனை கர்த்தர் எல்லைகளில் எல்லாம் சமாதானம். அல்லேலூயா. அத்வாசிக்கிறோமா நம்முடைய சமாதானத்தை எல்லாம் தேவனை கர்த்தர் திருத்த தேவன் வல்லவர்கள். இல்லையா? அல்லேலூயா. திருப்தியை பற்றி வாசிக்கலாமா? அல்லேலூயா. பாத்தீங்களா? யோவான் 6:26 யோவான் 6:26 நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே திருப்தியானதினாலே என்னை தேடி வருகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ அதாவது அநேக பார்த்த ஆண்டவராக இயேசுவை தேடி வருகிறது. கர்த்தரை பரிசுத்த தேடி வருவது என்ன? அப்பத்துக்கு தேவைக்கிறோம். சில பேர் ஒரு அநேகர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பத்துக்கு தேவைக்கு இல்லையா? நல்லா சரீரத்தில் நல்ல ஒரு சுகமில்லை பலவீனம் என்ற போது ஐயா பஸ்தையா எங்களுக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லையா அப்பதான் சர்ச்சை ஞாபகம் வரும், அப்பதான் பாஸ்ட் ஞாபகம் வரும். அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் எப்படியா இருக்கும்? அவன் சந்தோஷத்தை ஆனந்த கழிப்போடு சுற்றிருக்கிற உலகத்துறை காரியங்கள் செய்து கொண்டிருப்பான். ஆனால் அவருக்கு பலவீனம் என்று ஏற்படுகிற போது அவர் குடும்பத்தில் சமாதான குறைச்சல் ஏற்படுகிற போது ஐயா பஸ்தையா வீட்டுக்காரு கணேசன் டெய்லி அடிக்கிறாரையா அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பதான் அல்லேலூயா ஞாபகம். அது வரைக்கும் ஐயோ ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பதான் அல்லேலூயா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல, எல்லா நிலையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.
எந்த நேரத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருக்கணும் அல்லையா, எந்த நேரம் கர்த்தருக்கு கிருபைகளுக்கு காத்திரவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம்ம எல்லாவற்றிலும் பூரண திருப்தி பரிபூரணத்துல திருப்தியாக உள்ளார் அல்லையா. இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு உலகத்திற்குரிய திருப்தியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க இல்லையா. அல்லையா, உலகத்துக்குரிய திருப்தி எப்படின்னா ஓரளவு திருப்திப்பட்டோம், ஆனால் முழுமையாக நம்மை திருப்திப்படுத்த முடியாது அல்லையா. தேவனை கர்த்தர் எல்லாவித நன்மைகளால் நம்மை திருப்திப்படுத்த தேவன் வல்லவர் அல்லையா. யோவான் 2:10 எந்த மனுஷனும் முன்பாக நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைவதை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைக்கிறேன் என்றால் இல்லையா. அப்போ திருப்தி அடைந்த பிறகு என்னாச்சு, குவாலிட்டி குறைவானதை கொடுக்கிறாள் இல்லையா. முதல்ல நல்ல ஹை குவாலிட்டியை கொடுத்து ஜனங்கள் எல்லாம் நல்ல ருசியில் ஆகாரத்தை குடிக்க முடியாது இல்லையா. இந்த கல்யாணத்துல பார்த்தோம்னா போனோம்னா சாம்பார் பத்து 2 பந்தி நல்லா திக்கா ஓடும் இல்லையா. ஓடுமா இல்லையா, 2 பந்தி நல்லா திக்கா ஓடும் அது இல்லையா. நல்லா வசதியாக இருக்கும், ஃபுல்லாக நல்லா ஓட்டிட்டு இருப்பான். ஆனாலும் சில இதுல பார்த்தீங்கன்னா நிறைய திருமணத்தை பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நல்லா திக்கா ஓடும், கடைசி நம்ம எல்லாத்தையும் முடிச்சு மொய் வச்சுப்போம். மொய் வைக்கிறாங்க எல்லா கல்யாணத்தை போல மொய் வைப்போம் அது இல்லையா. மொய் எழுதுறாங்க, மொய் எழுதி எல்லாம் கணக்கு கொடுத்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது, வெறும் ரசமாக இருக்கு. அப்புறம் சில பேர் ஹோட்டல்ல அதுக்காக வாங்கிட்டு கொடுப்பாங்க. நிறைய கல்யாணத்துல பண்ணியிருக்காங்க, நிறைய கல்யாணம் இருக்கு அது இல்லையா. அது போல மனிதர்கள் முதலாவது சாப்பிட்டு நம்ம திருப்தி அடைந்த என்ன பண்றாங்க, எல்லாம் காலி ஆயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ஏற்பாடு பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நம்மை திருப்தியாக தேவன் வல்லவராக இருக்கிறார் இல்லையா. அல்லையா, வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண திருப்தியாய் நடத்தி வந்தார் அல்லையா. வேதத்தில் சொல்லப்படுகிறது யோவேல் 2:26 நினைக்கிறார் இல்லையா. யோவேல் 2:26 திருப்தியாய் சாப்பிட்டு யோவேல் 2:26 யோவேல் 2:26 நீங்கள் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அல்லையா. தேவனை கர்த்தர் எல்லா வாக்குத்தத்தங்களும் கொடுத்து கொண்டே இருக்கா பாருங்க அல்லையா. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது அல்லையா. எல்லாத்தையும் திருப்தியாக்குற அல்லையா. சம்பூர்ணமாய் இல்லையா, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து இல்லையா. எந்த இடத்துல சொல்றா, எந்த இடத்தை குறித்து சொல்லலாம், வனாந்தரத்தில் நடந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்காங்க இல்லையா. வனாந்தரத்தில். ஆனா இன்றைக்கு கல்யாணம் வனாந்தரத்தில் நடக்குது. இந்த கல்யாணம் அநேக எல்லா சூப்பர் மார்க்கெட் நிறைந்த இடத்துல ஒரு நல்ல பெரிய ஹால்ல என்ன அதுவும் கல்யாணம் வந்து இந்த நாள்ல பிக்ஸ் சொல்லிட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சத்தத்தை புக் பண்ணி, ஆனால் அந்த இடத்துல கூட மனிதர்களை திருப்திப்படுத்த முடியல. ஆனால் வனாந்தரத்தில் நம் ஆண்டவராகிய தேவன் இல்லையா, பிதாவாகிய தேவன் இல்லையா, கர்த்தர் என்ன பண்றது, அநேக ஜனங்களை திருப்தியாய் நடத்தி திருப்தியாய் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள் இல்லையா. அப்படிப்பட்ட தேவன் நம்ம எல்லாவற்றையும் நம்ம திருப்தியை செய்ய தேவன் நல்லவராக இருக்கிறார் இல்லையா. சங்கீதம் 65 நாள்கள் சொல்லப்படுகிறது. எல்லாம் நம்முடைய சங்கீதம் 65 நாள் உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அவர்கள் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் இல்லையா. பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மைனா அந்த வார்த்தைகள் நன்மையாகி வந்து கொண்ட வார்த்தையின் மூலம் நம்மை திருப்திப்படுத்த தேவன் வல்லவராக இல்லையா. அதுபோல 91-16 வருஷங்களோட அவருடைய வாழ்நாட்கள் எல்லாம் 16 நீடித்த நாட்களால் அவரை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவளுக்கு காண்பிப்பேன் என்று வார்த்தை கொடுத்தாள் இல்லையா. தேவனை கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு எப்படியா இருக்கிறது. தேவனை கர்த்தர் வார்த்தைகள் இல்லை சமாதானத்தை இருக்கிறப்ப நம்ம தேவனை கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் இல்லையா. அது இல்லையா, மனிதருடைய சமாதானம் இல்லையா இருக்கிற சமாதானம் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு சமாதானம் இல்லாததும் சமாதானம் என்று பேச்சு. ஆனால் ஆண்டோடைய வார்த்தைகளோ நம்ம எப்படியா இருக்குது, பூரணமாய் சமாதானப்படுத்துகிறது இல்லையா. ஏனென்றால் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்து போயிருக்கிறார் இல்லையா. ஆண்டவரை இயேசு சிலுவையை மறிக்கிற போது கூட அந்த வேலையில கூட ஒருத்தரை ரட்சித்து என்ன பண்றாரு, அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் இல்லையா. இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்ற சமாதானத்தின் வார்த்தைகளை சாவ போகிறவனுக்கு கூட எழுப்பி சமாதானத்தை கொடுக்கிறார் இல்லையா. எந்த நேரத்துல சமாதானத்தை கொடுக்கிறாரோ ஆண்டவர் என்ன பண்றாரு, மரியாள் இல்லையா. லாசரு இறந்து போகிறார், லாசரு எழுப்புவதற்காக அந்த பகுதிக்கு வருகிற போது மரியாளின் கண்ணீரை கண்டு என்ன பண்றார், அவர் அழுகிறவராக இருக்கிறார் இல்லையா.
மரியாள் தன் சகோதரி இருந்த துக்கத்தில் சமாதானம் சேர்ந்த போது கூட அவர் தான் சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் கண்ணீர் விட அதே சமயத்துல அந்த மாத்தாள் கூட என்ன பண்றா ஆண்டவருக்கு அந்த அழுதிருப்பாளா? ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முதல் கூப்பிடுவதற்கு அந்த பகுதியில் நுழைந்த பிறகு என்ன பண்றாரு? அவள் தான் முதலாக போகிறாள். அவள் மாத்தாலும் மரியாதை வீட்டில் இருந்த இடத்திலே இருக்கிறாள், கருது கொண்டு இருக்கிறாள் இல்லையா? ஆனால் மரியாதை தெரிவது மரியாதை அழுகிற போது அவரும் ஆவியிலே கலங்கினார் என்று சொல்லப்படுகிறார் இல்லையா? 3 விதமான கலங்கள் குறித்து அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆவியிலே கலங்குவதை குறித்து, சரீரத்திலே கலங்குவதை குறித்து, ஆத்மாவிலே மூன்று விதமான கலங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல செய்திருக்காள் இல்லையா? ஏன்? தனக்கு பிரியமான இல்லையா, தனக்கு பிரியமாய் தனக்கு பயந்து நடக்க, தனக்கு பிரியமாய் தன் கிருபைகளுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக அல்லேலூயா. தன் கண்ணீரால் ஆண்டவருடைய பாதத்தை கழுவி தன் தலைமையிலால் துவைக்கும்படி ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்த அந்த சகோதரி தன் கண்ணீருடைய கலங்குகிறார். ஆமென். அவளுக்கு சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கார் இல்லையா? ஒருபோதும் அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாக அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற சமாதானம் அவருக்குரிய சமாதானத்தை நமக்கு நிச்சய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்காரு அல்லேலூயா. அவர் வார்த்தைகளாக நம்மை திருப்திப்படுத்த தேவன் வல்லமை இருக்காங்க இல்லையா? இந்த வருடம் முழுவதும் 2014 வருடம் முழுவதுமாக எல்லாவற்றிலும் நாம் கால் வைக்கிற எல்லை பகுதியில் நாம் வேலைத்தளத்திலே நாம் செய்கின்ற வேலையிலே குடும்பத்திலே சமுதாயத்திலே சொந்த பந்தங்கள் மத்தியிலே ஒருவருக்கும் சமாதானம் இல்லாதபடி இருக்கக்கூடாதபடி எல்லாருக்கும் சமாதானம் என்று நாம் சொல்லிக்கொண்டு அந்த வார்த்தைப்படியே போகிறோம். நம் எல்லை முழுவதும் தேவனை கத்த நமக்கு சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கார் இல்லையா? இந்த வருடமெல்லாம் நம்முடைய கையில் பிரயத்தனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் சாப்பிட்டு திருச்சி மீதம் எடுத்து வைக்கும்படியாக அநேகருக்கு மீதம் கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு அளவில்லாமல் இந்த வருடம் ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கார் இல்லையா? அப்படியா இருக்கும்போது நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். நம்மை தேற்றுகிற நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாக தேவனுடைய வார்த்தைகள் நாள் புறப்பட்டு வந்திருக்கிறதற்காக தேவனுக்கு அப்ரான கோடி நன்றி செலுத்தும். அல்லேலூயா.